ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிகா ஆகாஷோட விஸ்லிஸ்ட்ல இருந்த ரெசிபிக்கல்ல ஒண்ணு இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணிருக்கேன். என்ன ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் ரெடி பண்ண போறது நான்வெஜ் மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ், அதுவும் ஹோட்டல் ஸ்டைல்ல. பாஸ்மதி அரிசியை வேக விட்டுட்டேன். நெக்ஸ்ட் பிரஸ்ட் பீஸ் சிக்கனையும் கட் பண்ணி வச்சிருக்கேன், ப்ரானையும் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ரெண்டுலயுமே உப்பு, பெப்பர், சோயா சாஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் நல்லா சோக்காக விட்டுறதேன். நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருந்தேன். பூண்டு, பல்லாரி, கேபேஜ், கேப்சிகம், கேரட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பொடிசாவும் கட் பண்ணி எடுத்து வைக்கேன். வேக வச்சிருந்த பாஸ்மதி அரிசியும் நல்லா குக் ஆயிட்டு அதை வடிகட்டியும் எடுத்து வைக்கேன். இப்ப ப்ரானையும் சிக்கனையும் குக் பண்ணிடலாம். பேன்ல கொஞ்சமா பட்டர் விட்டு சோக்காக்கிட்டு இருக்க ப்ரானை உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ப்ரான் சூடு ஏறினதுமே அதுலயே தண்ணி ஊறும். அதுலயே சூப்பரா குக் ஆகவும் செய்யும். ஓவரா குக் பண்ணா ரப்பர் மாதிரி ஆயிரும். இது கரெக்டா இருக்கும். இப்ப இதை வெளியில எடுத்து வச்சுட்டு அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் பட்டர் விட்டு சோக்காகிட்டு இருக்க சிக்கனையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பிரஸ்ட் பீஸ் போன்லெஸ் சிக்கனுங்கிறதுனால ஈஸியா குக் ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ்ல அதுவும் ரெடி. அதையும் மாத்தி வைக்கேன். இப்ப அதே பேன்ல அதுல இருக்கிற எண்ணெய்களுக்கே 4 முட்டையை உடைச்சு ஊத்தி கொஞ்சமா உப்பும் சேர்த்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி அதையும் எடுத்து மாத்தி வைக்கேன். இப்ப ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான ரைஸ், மீட், வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி. இப்ப ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். வாக்ல ஒரு 2 ஸ்பூன் பட்டர் விட்டு அது மெல்ட் ஆனதும் பொடிசா கட் பண்ண பூண்டை சேர்த்து லைட்டா பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரிய உள்ள சேர்த்து 2 மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் கேபேஜ், கேரட், கேப்சிகம் சொல்லி காய்கறிகளை உள்ள சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அது கொஞ்சம் வெந்த பிறகு ரெடியா இருக்கிற ப்ரான், சிக்கன், எக்கையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ரெடியா இருக்கிற ரைஸ கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கூட கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். என்கிட்ட இன்னைக்கு ஸ்டாக் இல்ல, அதனால அதை மட்டும் சேர்க்கல. மசாலாவும் ரைஸும் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுருது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல மிக்ஸ்டு நான்வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிட்டு. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு ஏதமா வீட்லயே உர ஊத்தி வச்சிருந்த தயிரை வச்சு மோர் அடிக்க போறேன். கெட்டி தயிரை ஜார்லயும் சேர்த்து இது கூட ஜீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சம் அதிகமா கருவேப்பிலை, காயப்பொடி, கொஞ்சமா உப்பும் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துருதேன். கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமா சேர்த்திருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும். நார்மல் தண்ணினா கொஞ்சம் தான் குடிக்க முடியும். இதே மாதிரி மோரெல்லாம் குடிச்சோம்னா நிறைய குடிக்கலாம். அதுலயும் இதுல சேர்த்திருக்கிற சீரகம், காயப்பொடி, கருவேப்பிலை உடம்புக்கு இன்னும் நல்லது. அடிச்ச தயிரை அப்படியே ஸ்ட்ரெயினர்ல ஊத்தி வடிகட்டிட்டு தேவைக்கு தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுதேன். மிக்ஸ் பண்ணதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஜெசிகா ஆகாஷுக்கு ஒவ்வொரு பாட்டிலையும் பேக் பண்றேன். நீங்க வீட்டுல பெரியவங்களுக்காக ட்ரை பண்றீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிடுங்க. அதோட ஃபிளேவர் இன்னும் நல்லா இருக்கும். ஜெசிகா ஆகாஷ்க்கு பேக் பண்ணது போக எனக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். என்னவனுக்காகவும் கொஞ்சத்தை தனியா எடுத்து வச்சாச்சு. ஃப்ரைட் ரைஸ்னாலே தொட்டுக்கிட்ட கெச்சப் வேணும். ஆல்ரெடி ஹோம்மேடா ரெடி பண்ணி வச்சிருந்த கெச்சப் இருக்கு, அதையும் சேர்த்து பேக் பண்றேன். கெச்சப் எப்படி ரெடி பண்ணேங்கிறத கீழே டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ரெடி பண்ண லஞ்சையும் ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். பாய்.